கலசலிங்கம் பல்கலைக்கழகம் மற்றும் சிவா இஎன்டி மருத்துவமனை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் புதிய குரல் அளவீட்டு மையத்தின் தொடக்க விழா சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள சிவா மருத்துவமனையில் நடைபெற்றது. கலசலிங்கம் ஆராய்ச்சி மற்றும் கல்வி அகாடமி மற்றும் சென்னையின் முன்னணி மருத்துவ நிறுவனமான சிவா இஎன்டி மருத்துவமனை ஆகியன இணைந்து குரல் குறைபாடுகளை கண்டறிந்து சரிசெய்வதற்கான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக மருத்துவமனை வளாகத்தின் வெளியே அதிநவீன வாய்ஸ் பூத் எனப்படும் குரல் அளவீட்டு மையத்தை கலசலிங்கம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் சசி ஆனந்த் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இம்மையம் குரலின் அதிர்வினை துல்லியமாக அளவிட உதவும். குறிப்பாக பருவமடைந்த ஆண்களுக்கு பெண் குரல் போன்ற ஒலி ஏற்படும் பியூபர்போனியா குறைபாட்டை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய இது பெரும் உதவியாக இருக்கும். சிவா இஎன்டி மருத்துவமனையின் வழிகாட்டுதலுடன் குரல் பயிற்சி தேவைப்படும் ஆசிரியர்கள், பாடகர்கள் மற்றும் தொழில்முறை கலைஞர்களுக்கு இணைய வழி பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படும். இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சிவா இஎன்டி மருத்துவமனையில் கையெழுத்தானது. பியூபர்போனியா மற்றும் குரல் பயிற்சிக்காக அட்வான்ஸ் சர்டிஃபைடு புரோகிராம் மற்றும் குறுகிய கால படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த படிப்புகளில் எம்பிபிஎஸ், பிஇஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், செவிலியர் படிப்பு, பிசியோதெரபி, பிஇஎஸ்எல்பி, உளவியல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சார்ந்த துறைகளில் பட்டம் பெற்றவர்கள் சேரலாம். கலசலிங்கம் மற்றும் ஆனந்த் கல்வி நிறுவனங்களின் குழும தலைவரும் பல்கலைக்கழக இணைவேந்தருமான டாக்டர் அறிவழகி தலைமையில் சிவா இஎன்டி மருத்துவமனையின் தலைவரும் 1700க்கும் மேற்பட்ட பியூபர்போனியா வழக்குகளை வெற்றிகரமாக கையாண்ட நிபுணருமான பேராசிரியர் மருத்துவர் குமரேசன் அவர்கள் முன்னிலை வகித்த இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற நீதியரசர் பிரகாஷ், சிறுநீரக நிபுணர் மருத்துவர் சவுந்தரராஜன், மருத்துவர் கமலி ஸ்ரீபால், மணிமேகலை கண்ணன், சபீசன் மாணிக்கவாசகம் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள், சிவா இஎன்டி மருத்துவமனையின் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து நிகழ்வில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்த முயற்சியின் மூலம் குரல் தொடர்பான குறைபாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையும் பயிற்சியும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். சனிக்கிழமை மே 2ஆம் தேதி சிவா இஎன்டி மருத்துவமனையில் ஒரு மைல்கல் என்று கூறலாம். நாங்கள் பியூபர்போனியா என்ற மகரக்கட்டு அதற்கு ஓர் சிகிச்சை கண்டுபிடித்துள்ளோம். உலக அளவில் பியூபர்போனியாவுக்கு மருத்துவம் உண்டு, இல்லை கிடையாது. ஆனால் எவ்வித அறுவை சிகிச்சையோ மருத்துவமோ இல்லாமல் இந்த கீச்சு குரலை 5 நாளில் பயிற்சி மூலமாக சரி செய்கின்றோம். இது எப்படி என்றால், லெரிஞ்சியல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ், பெரிஞ்சியல் வாய்ஸ் மேல் வாய்ஸ். இதை இதுவரையில் 1700 பியூபர்போனியாவை சரி செய்துள்ளோம். அதற்கு பக்கபலமாக அலைட் டிசார்டர்ஸ், கீச்சு குரல் போல் பேரலிசிஸ், vocal nodule, பார்க்கின்சோனிசம், டிமென்ஷியா, டீச்சர்ஸ், பொலிட்டிஷியன் இவர்களுக்கும் நாங்கள் குரலில் ஏற்படும் தொல்லைகளுக்கு மாற்றுவதற்கு சிகிச்சை கொண்டுள்ளோம். இதை ஒரு பாடமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்து இன்று 47 வருட பழமையான கலசலிங்கம் யூனிவர்சிட்டியோடு இணைந்து இதை ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கி இருக்கின்றோம். கலசலிங்கம் கல்லூரி யூனிவர்சிட்டியை பற்றி உலகம் அறிந்தது. அவங்க ஏழை மாணவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு படிப்புகளும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து காது கேளாதோர், கண் கேளாதோரும் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்ற நிலையை கொண்டு வந்தவர்கள். இந்த நிலையில் இந்த கீச்சுக்குரல் சிகிச்சையும் உலகளவில் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற நிலையை உருவாக்கி
எங்களோடு அல்லது நாங்கள் தான் அவர்களோடு இணைந்து செயல்பட வருகின்றோம். இப்பொழுது சான்சலர் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் தங்களது நிலைமையை கூறுவார்கள். இந்த எம்ஓயு போடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார் குமரேஷன் சார் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண அடுத்த நிமிஷமே நாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல இது வெளியே தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அலைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போம் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆரம்பிக்கலான்னு. இதை 2 வாரத்துல சாரோட ஒரு சுறுசுறுப்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 14ஆம் தேதி தான் நாங்க பேசணும். சார் உடனே 1 வாரம் தான் அங்க இருக்கணும். 16ஆம் தேதி வந்தாங்க, எல்லாருக்கூடயும் பேசினாங்க. இந்த 2ஆம் தேதி போட்டாச்சு. சார் உங்க சுறுசுறுப்புக்கு தலை வணங்குறேன். நம்ம எல்லாம் அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா கொண்டு போவோம். நம்ம இதால நம்மள இந்த குழந்தைங்களுக்கு அந்த வாய்ஸ் பிரச்சனை வந்து சால்வ் ஆகுன்றது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத அந்த சின்ன பையன் எடுத்து சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து இதை ஒரு அடுத்த லெவல் கொண்டு போவோம் சார். இப்போ எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா டிப்ளமோ எல்லா கோர்ஸும் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. சான்சலர் ஐயா அவர்களும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சார் சொன்ன மாதிரி கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு கல்வி கொடுக்கணும், கல்விக்கு சேவையா கொடுக்கணும் தான் 1984 கலசலிங்கம் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 2006 கலசலிங்கம் கல்லூரி வந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாறி எல்லா துறையிலையும் அந்த ஃபவுண்டர் தாத்தா கல்வி வள்ளல் கலசலிங்கம் ஐயாவோட விஷயமே பிகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லா துறையுமே கலசலிங்கம் கேம்பஸ்குள்ள இருக்கணும்னு. இந்த தருணத்துல சார் சொன்ன மாதிரி காது கேட்காத வாய் பேசாத பசங்களுக்கு டிகிரி, கண் தெரியாத பசங்களுக்கு டிகிரி, இப்போ பியூபர் போனிக் ட்ரீட்மெண்ட்டும் கலசலிங்கம் பல்கலைக்கழகத்துல தொடங்குறதுல மிக மகிழ்ச்சியும் மிக பெருமையாகவும் இருக்கிறது. சாரோட ஆசீர்வாதம் மற்றும் எல்லாரோட ஒரு குரூப் எஃபர்ட், எல்லாரோட துணையினால மேலும் மேலும் வெற்றிகரமா வந்து சமுதாயத்துக்கு பலன் வரணும்னு வேண்டி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அதாவது மாணவர்கள் இத சீரியஸா எடுக்காம இருந்தாங்க, ஏன்னா இந்த அவேர்னஸ் இல்லைன்னு. ஆனா இந்த நிலைமை இந்த பியூபர்போனியாவை நாங்க ஏஐலும் வர்ச்சுவல் ரியாலிட்டியிலும் கொண்டு வரோம்னு சொன்ன உடனே 10 டாக்டர்ஸ் நாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இப்போ ரெடின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஷார்ட்டா என்னன்னு நம்ம இது ஆராய்ச்சியாளர் சொல்வார்கள். வந்து 1700 கீச்சு குரலை அவர்கள்ட்ட கொடுத்தோம். அதுபோல குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பேரலிசிஸ், ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம், சிங்கர்ஸ் ப்ராப்ளம், டீச்சர்ஸ் ப்ராப்ளம், பொலிட்டிஷியன்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் ஏஐல போட்டு நீங்க பேசினாலே போதும் உங்களுக்கு இந்த நோய் ப்ரிடிக்ஷன் இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ப வந்து இதை ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவது, ஆன்லைன்லயே நீங்க பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பயிற்சி தான் தேவை. அதை ஆன்லைன்லயே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மைல்கல்னு சொல்லலாம். இது இப்போ வாய்ஸ் தெரப்பி, எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வாய்ஸ் ரிலேட்டடா சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான் நாங்கள் முயற்சி பண்றோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல வந்து இப்போ மாணவர்கள் வந்து புதுசா கல்வி படிக்கிறப்ப இந்த டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆள் பண்றதும் ஒரு 10 ஆள் பண்றதும் 100 ஆள் பண்றதும் இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ டைம் கன்சம்ஷன்ஸ் ஆகுறது, ஈஸியாக வந்து நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமா வந்து க்யூர் பண்றதுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கோர்ஸ் மூலமா. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன்ஸ் ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எப்படி என்னால இம்ப்ரூவ் ஆக முடியுது, இந்த எக்ஸசைஸ் நான் சரியா செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணலாம். சம்திங் லைக் செல்ஃப் லேர்னிங், ஐ பிகம் மை செல்ஃப் டீச்சர். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து எக்ஸ்ப்ளோரட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு எக்ஸ்ப்ளோரட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹர்ட் ஆயிருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்றது, மேக் ஃபீல் பெட்டர். ஸோ அந்த ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்ல போயிட்டு அவங்களுக்கு வேண்டியது அவங்களுடைய பேஸ்ல அவங்க ட்ரை பண்றப்ப ரிசல்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3.75 டைம்ஸ் ஹையரா இருக்கும். இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து நாங்கள் கொடுக்க முயற்சி பண்றோம் இந்த கோர்ஸ்ல.
இதுக்கு மூல காரணமாக இருந்தது லோகேஷ் சொல்லலாம். அவங்கதான் பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸிடம் பயோ இன்ஜினியரிங், பயோ மெடிக்கல், இதுதான் இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க. அதாவது ஆர்ட் இஸ் மிங்கிள்டு வித் சயின்ஸ் வித் மெடிக்கல் ஃபீல்ட். எல்லா யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு ஆளும் கூட செய்யப்படுகிறாங்க. இந்த நிலையை கொண்டு எனக்கு அறிவு சொன்னது திரு லோகேஷ். அவங்கதான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரையில ட்ரைன் பண்ணிருக்கோம். சொல்லுங்க சார், ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. அவர் என்னைய கூப்பிடுறாரு, சார் நீங்க வந்து பாருங்கன்னு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை பாக்குறேன். சரி, இது வந்து இவர் வந்து எத்தனை பேருக்கு இதை வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அப்போ சொல்யூஷன் இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜி மூலியமா இதை கண்டிப்பா பண்ண முடியும்னு எனக்கு ஒரு தாட் வருது. ஸோ அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் இன்னும் அனாலிசிஸ் பண்றோம். அனாலிசிஸ் பண்ணல, சரி இதை பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு நம்மளுக்கு ஏதாவது பசங்க இருந்தால் தான், இந்த டெக்னாலஜி பசங்க இருந்தால் தான் பண்ண முடியும்னு ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி வந்து ஒரு 4-5 பசங்களை கூட்டிட்டு வந்து இவரை டாக்டரோட அப்படியே டாக்டர் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துட்டே இருந்தாலும் அந்த பசங்க இவர் பண்றதை அப்படியே வந்து டெக்னாலஜியை அப்படியே கன்வர்ஷன் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஐ லவ் மை வாய்ஸ்ங்கிற பூத்துல இப்போ யார் வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாய்ஸை இப்போ டாக்டர்கிட்ட தான் வந்து நம்ம இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த ரீச் வந்து இன்னைக்கு இங்க வந்து அவை சண்முகம் சாலையில வந்து ஒருத்தர் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆப் வந்து நீங்க நார்வேல இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, நம்ம வந்து உலகத்தை வந்து இது வந்து கீச்சு குரலுக்கு மாத்திரம்னு எடுத்துக்க வேண்டாம். அதை தவிர நம்ம டெய்லி நம்ம வாய்ஸே நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளோட மூச்சு பயிற்சி பண்ணணும், ரைட்டுங்களா? நம்மளோட லங்ஸ் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸசைஸ், இந்த 12 எக்ஸசைஸ் அவங்க நம்ம டெக்னாலஜி மாதிரி அது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண 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 வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோம், அதை எப்படி டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ணலான்னு பண்ணோம். அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை அப்படியே ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே அந்த ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம், ஒரு கான்செப்ட்ல இருந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட், அதுக்கடுத்து இது வந்து கமர்ஷியலா பண்ணலாம், ஆர் வந்து ஒரு சோசியல் சர்வீஸா பண்ணலாம். அப்போ இது இன்னும் நிறைய மக்களுக்கு இது தெரியப்பட்டது காலேஜ். நம்ம அதை வந்து ஒரு கரிக்குலமா, ஒரு யூனிவர்சிட்டியா, ஒரு சர்டிஃபிகேஷன், இது டாக்டர் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வாய்ஸ், இப்போ எப்படி வந்து ஒரு சலூன் ஒரு ஸ்பா இருக்கிற மாதிரி, soon we will see voice spas across the globe because of Dr. Kumaresan sir. That's our vision. வணக்கம், வாழ்த்துக்கள்.